கிறிஸ்துவுக்கு அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துக்குள் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றி சோத்திருக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதரர்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம்னா, போக்காடுங்கிற பாடத்தில் 2ஆம் பாகத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதோடைய கண்டினியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். படிக்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த போக்காடை குறித்து பார்க்க போகிறோம். அந்த போக்காடு யாருங்கிறான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். லேவியாகமும் 16ஆம் அதிகாரம் 21, 22, 26, 27, 28 படிக்கலாம். லேவியராகமம் அதிகாரம் 16 வசனங்கள் 21, 22 மற்றும் 26 முதல் 28 முடிய. அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆழ்வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட கடவன். அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டு கடாவை வனாந்திரத்திலே போகவிட கடவன். போதும் பார்க்கும். பார்த்தீங்கன்னா, அதோடைய தலையின் மேல் ஆரோன் தனது 2 கைகளை வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களுக்கு உண்டான அவருடைய எல்லா சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவின் தலையின் மேல் சுமத்தி அதை அதற்காக வசமாய் வனாந்தரத்து அனுப்பிவிட கடவன். அப்போ ஆள் இல்லாத இடத்துக்காக போட கடவன் இருக்கும். இந்த போக்காடு என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலுடைய பாவங்களை சுமந்து எடுத்துட்டு போதும் பார்க்கும். சுமந்து எடுத்துட்டதுன்னா அங்கே வனாந்தரத்தில் போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் யாருக்கு நிலாட்டமாக இருக்காங்கன்னா உலக ஜனத்துக்கு அங்கே நிலாட்டமாக இருக்கான்னு பார்க்கும். ஏன்னா இந்த போக்காடு யாரை அடையாளப்படுத்தினா உலக ஜனத்துக்கு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இது சுமந்து தீர்க்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, முதலாவது வருகையில் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய ரேன்சம் வீடியோவிலேயே ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க சபை வகுப்பாரா அங்கமாக மாறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமக்குள்ளே அப்படின்னு போகிறவங்கள பார்த்தீங்கன்னா இவங்க உலக ஜனம்ங்கிறான விஷயத்த சொல்லப்படுன்னு பார்க்கும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் நான் செய்வேன் அப்படிங்கிறான விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயமா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இது நிந்தையை சுமந்துக்கிட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, இது வனாந்தரத்துக்கு போகுதுங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆரோன் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அந்த போக்காடு மேலே கை வைக்கிறார் பார்க்கும். கை வச்சுட்டு அதை அது ஜெபம் பண்ணி என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அங்கே வெட்டுறார் பார்க்கும். அதன் தலைமையில் ஆரோன் தன்னை 2 கைகளை வைத்து அதன் மேல் இஸ்ரவேலின் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதலையும் அறிக்கையிட்டு அவர்கள் வெள்ளாட்டு கடாவில் தன் தலைமையில் சுமத்தி அதை அதற்கு ஆள் வசம் இல்லாத இடத்துல அனுப்பிவிட கடவன் இருக்கான். அந்த வெள்ளாட்டு கடா அவருடைய எல்லா அக்கிரமங்களை எல்லாம் தன் மேல் சுமந்து கொண்டு குடியில்லா தேசத்துக்கு போவதாக அந்த வெள்ளாட்டு கடாவை வனாந்தரத்துக்கு போக விட கடவன் இருக்கான்னு பார்க்கும். இப்போ இந்த யாரை அந்த வெள்ளாட்டு கடா அதுன்னா போக்காடு யாரை அடைப்புனா உலக ஜனத்தை அடையாளப்படுத்துது. அண்ணன்னு பார்த்தீங்கன்னா, இது கீழ்ப்படியாத ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இப்போ ஆரோனு கையில் தலையில் வச்சிருக்கிறாரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோனுடைய பாவத்தை என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளாட்டு கடை பாவம் நிவர்த்தி பண்ணிட்டு பார்க்கும். இந்த கடாவை ஏன் அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஆரோன் யாரை அடையாளப்படுத்தினா தேவனுடைய பிள்ளைகளை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை போய் சொல்லிக் கொடுக்காம பார்க்கும். பேசிக் எடுத்து சத்தியங்களை சொல்லிக் கொடுக்காம பார்க்கும். சிலர் சத்தியத்துக்குள்ளே வராங்க, சிலர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உலகத்துக்குள்ளே போகிறான்னு பார்க்கும். வனாந்தரங்கிறது உலகத்தை அடையாளப்படுத்தி உலகத்தில் போயிறாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உலகத்தில் யாரும் போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களும் உலகத்துக்குள்ளே தான் போயிட்டாங்கன்னு பார்க்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்குள்ளான்னு பார்க்கும். அந்த பலி செலுத்துகிற அந்த கடா யாருன்னா சபை வகுப்பாரை அடையாளப்படுத்துது. பலி செலுத்தாமல் போகிற கடா அடையாளப்படுத்தினா தேவனை விட்டு தூரமாக போகிற விஷயம் அடையாளப்படுத்து. அக்கிரமம் சுமத்தி போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த வெள்ளாட்டு கடை அக்கிரமத்தை சுமந்து அது என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா பாவ நிவர்த்தி பண்ணுதுன்னு பார்க்கும். அங்கே நிவர்த்தி பண்ணுது அந்த ரத்தம். அது இயேசு கிறிஸ்துவின் பாவம்
இதுக்கு நம்ம சபைக்கு நிவர்த்தி பண்ணது பார்க்கும். இந்த வெள்ளாட்டுக்கடா வந்துக்கிட்டு பார்க்கும் அக்கிரமத்தை சுமந்து கொண்டு போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளாட்டுக்கடா யாரை அடையாளப்படுத்துன்னா சபையும் இயேசு கிறிஸ்துவையும் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஏன்னா கிறிஸ்து தலை நம்ம அவயங்கள் பார்க்கும். அங்கே வந்துட்டு கிறிஸ்து அடிபடுற விஷயம் எதை அடையாளப்படுத்த பார்த்தீங்கன்னா நம்ம அடிபடுறதுக்கு அடையாளப்படுற விதமாக இருக்கும் பார்க்கும். நாம் வந்துட்டு அவன் எலும்புகளுக்கு எலும்பும் மாம்சத்தும் பங்குள்ளவர்களாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுற விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாம் அடிக்கப்படுற விஷயத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்குன்னு பார்க்கும். ஏன்னா அவருடைய பாடுகளுக்கு நம்ம பங்காளியாக இருக்கும்ங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுதான் ராபோஜனத்தில் அவருடைய பிரெட்டையும் ரத்தத்தையும் நம்ம பானம் பண்ணுற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னா அவர் மரணத்தை தெரிவிக்கிறோம். நாம் அவரை மரணத்துக்கு நம்மளுடைய பாவத்துக்கு அடிக்கப்பட்டார்னு சொல்லப்படுறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிரெட்டும் அதாவது மாம்சமும் ரத்தமும் எதை அடையாளப்படுத்தினா இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிற விதமாகவும் இயேசு அடிபடுறது தாம் அடிபடுற விஷயத்துக்கு இந்த அடையாளமாக இருக்கிற விஷயத்த அடையாளப்படுத்தும் பார்க்கும். ஆனால் இந்த போக்காடு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இரத்தத்தை உதாசனப்படுத்துகிற விதமாக இருக்கும். ஏன்னா இது அடிக்கப்படலாம் பார்க்கும். இது வந்துட்டு அக்கிரமத்தை சுமந்து வனாந்தரத்தில் போகிற விஷயம் பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா இது உலக ஜனத்தின்னு பார்க்கும். உலக ஜனங்களை தேவன் நினைச்சுறாரு பின்னாடி கொண்டு வருவார்னு பார்க்கும். அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமத்தை எல்லாம் தன்னுடைய மேல் சுமந்து கூட குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அந்த வெள்ளாட்டுக்கடா வனாந்தரத்து போக்கடான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாதனால இந்த இஸ்ரேல் ஜனங்களை தேவன் வந்து தேசத்தை விட்டு துரத்தி விடுறாரு. எருசலேம் மண்மேடாகப்படுது. அங்கே வந்து குடி இல்லாமல் போகிற விஷயத்தை அடையாளப்படுத்து. இந்த கீழ்ப்படியாத அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நினைச்சிட்டாங்க வனாந்தரம்னா அந்த பூமியில நினைச்சிட்டாங்க அலைந்து திரிகிறவர்களாக காணப்பட்டாங்க. எப்படி வந்துட்டு ஆகார் வந்துக்கிட்டு அபிராமனுடைய வீட்டை விட்டு துரத்தி விடப்படுறாங்க. வந்துட்டு என்ன பண்ணான்னா வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வனாந்திரத்தை அவர் அலைந்து திரிகிறவராக இருக்கான்னு பார்க்கும். இஸ்மேலுக்கு என்ன 12 பிரபுக்கள் இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இஸ்ரேல் இந்த 12 கோத்திரங்களும் வனாந்திரத்தை ஒரு அலைந்து திரிகிற விதமாக இங்கே அடையப்படுறதுன்னு பார்க்கும். அடுத்தது தொடர்ந்து வாசிக்கலாம். போக விடப்படும் போக்காடாகிய வெள்ளாட்டுக்கடாவை கொண்டு போய் விட்டவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்துக்கு வருவானாக. பாவ நிவர்த்திக்கென்று பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இரத்தம் கொண்டு வரப்பட்ட பாவ நிவாரண பலியாகிய காளையையும் பாவ நிவாரண பலியாகிய வெள்ளாட்டுக்கடாவையும் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவைகளின் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் அக்கினியிலே சுட்டெரிக்க கடவர்கள். அவைகளை சுட்டெரித்தவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்துக்குள் வருவானாக. அப்போதும் பார்க்கும். இப்போ வந்துட்டு இந்த போக்காடா விடப்படுறாங்க. விடப்பட்டவன் நினைச்சிடாருன்னா அதை போய் விட்டுட்டு அந்த கைகளை வந்து நினைச்சிடாரு சுத்தி கட்டுக்கிறாரு. ஜலத்தினால் செய்து ஸ்நானம் பண்ணா குளிச்சு சுத்தம் பண்ணுறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலி செலுத்துறவனு என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அவன் நினைச்சிடாரு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவ நிவர்த்தி பண்ண அந்த இரத்தத்தை கொண்டு வந்து பாவ நிவர்த்தி பலியாக காளையையும் பாவ நிவர்த்தி பண்ற வெள்ளாட்டுக்கடாவையும் பாளையத்து புறந்து கொண்டு போய் அவரு தோலையும் மாம்சையும் சாணியும் அக்கினியும் சுட்டரித்தாங்க. இப்போ வந்துட்டு பலி செலுத்தப்பட்ட அந்த காளையினுடைய பலியும் அந்த வெள்ளாட்டுக்கடா பலியையும் எங்கே பாளையத்தில் போய் நினைக்கிறாங்க அங்கே சுட்டரிக்காங்க பார்க்கும். அதுக்கப்புறம் அவர் சுட்டரித்த பின் தனது வஸ்திரங்களை தேய்த்து ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணி பின் பாளையத்துக்கு வருவானாகன்றது. அப்போ வந்துட்டு பாளையத்து வர்ற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நினச்சிடாங்க போக்காடா விடப்பட்டவன்னு நினச்சிடானா அதை விட்டுட்டு போய் அதை தன்னை சுத்திகரித்து கழுவிடுறான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பலி செலுத்தப்பட்ட அந்த மிருகத்துடைய தோலையும் மற்றவருடைய கழிவுகளும் கொண்டு போய் வனாந்தரத்தில் போய் சுட்டரிக்கிறாங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது என்னங்கிறான விஷயத்த நம்ம நினச்சது படிக்க போகிறோன்னு பார்க்கும். வாசிக்கலாம். இப்போ வந்துட்டு இது வந்துட்டு பழைய ஏற்பாடில் ஒரு நிலநாள சம்பவம் நடந்துச்சு பார்க்கும். புதிய ஏற்பாடில் அப்படியே அந்த சம்பவத்தை நம்ம படிக்க போகிறோம். இங்கே வந்து இந்த வெள்ளாடை இங்கே வந்து அந்த வெள்ளாடையும் பலி செலுத்தப்பட்ட அந்த வெள்ளாடை யாருன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த போக்கோடை யாருங்கிறான விஷயத்த படிக்க போகிறோம் பார்க்கும். மத்திய சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 12 முதல் 26 வசனம் வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 27 வசனங்கள் 12 முதல் 26 முடிய. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதரம் ஒன்று சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றார். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். காவல் பண்ணப்பட்டவர்களில்
எவனை விடுதலையாக்க வேண்டுமென்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாயிருந்தது. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்றிருக்கிறீர்கள்? பரபாசையோ கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொன்னாள். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவிவிட்டார்கள். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். தேசாதிபதியோ, ஏன், என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். போதும் பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இங்கே அந்த அடிக்கப்படுற ஆடு யாரை அடையாளப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளாடு யாரை அடையாளப்படுத்தணும், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தணும்னு பார்க்கும். அதுக்கு போக்காடை விடப்படுற விஷயம் யாரை அடையாளப்படுத்தணும் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துக்கிட்டு எங்கள் பரவாசை அடையாளப்படுத்தணும்னு பார்க்கும். பரவாசுங்கிறதான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் பேருடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் த ஃபாதர் அப்படிங்கிறான விஷயம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஃபாதர் இஸ் மாஸ்டருங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ ஒரு தந்தை அல்லது எஜமானின் மகன்ங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆதாம் பார்க்கும். இது யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஆதாமினுடைய சந்ததி அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ அந்த போக்காடு யாரை அடையாளப்படுத்துனா, அக்கிரமத்தை சுமந்து கொண்டு என்ன செய்து பார்த்தீங்கன்னா வனார்த்தத்தில் போக விடுறதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த பரவாசி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரவாசி வந்துக்கிட்டு ஒரு கொலையாளி, ஒரு கலவரத்தினால பிடிக்கப்பட்டவன் பார்க்கும். அப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்துட்டு அங்கே வந்துட்டு அடிக்கப்படுறாரு. அங்கே வந்துக்கிட்டு பார்த்தா இங்கே வந்து பரவாசி விடுதலை பண்ணுறான்னு பார்க்கும். இங்கே இந்த ரெண்டு வெள்ளாடுன்னு பார்க்கும். ஒன்று அடிக்கப்படுது, ஒன்று விடுதலையாக்கப்படுதுன்னு பார்க்கும். அப்போ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா, இங்கே இயேசு கிறிஸ்து மனிதனாக இருக்கிறாரு, மாம்ச சரீரத்தில் தான் இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது அவர் என்ன செய்றாங்கன்னா தண்டனை குற்றவாளியாக கொண்டு வரான்னு பார்க்கும். அதே மாதிரி பரவாசியும் தண்டனை குற்றவாளியாக அங்கே இருக்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டில் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா சீட்டு போடுற விஷயம் ரெண்டுனா, ஒன்று அந்த அடிக்கப்படுற ஒரு ஆட்டுக்குட்டி வெள்ளாடு, இன்னொன்று தப்பிக்க போகிற ஒரு வெள்ளாடுன்னு பார்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கப்படுற ஆடை யாராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு மாடவராக இயேசு கிறிஸ்து இருக்கான்னு பார்க்கும். இப்போ இந்த ஆடை தப்பிக்கிறதுக்காக பிளாத்தை என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு தீர்ப்பை மாற்றி எழுதணும்னு நினைக்காரு. ஆனால் அங்கே முடியலாம் பார்க்கும். அங்கே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சிலுவையில் அறையும் அவங்களான விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அது யார் பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசிரியர்களும் வேத பாரலும் பார்க்கும். அவங்க நினைச்சு அறையிறக்கு அந்த ஒப்பு கொடுத்தாங்கன்னு பார்க்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நிழலான சம்பவத்தில் யாருக்காக அந்த ஆடு அடிக்கப்பட்டுச்சுன்னா, ஆரோனோட குடும்பத்துக்காகவும் இஸ்ரேலுடைய பாவ நிவர்த்தி பலியாக என்ன செய்து அங்கே அடிக்கப்பட்டதுன்னு பார்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் நிமித்தம் அடிக்கப்படுறான்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் நிமித்தமும் பிரதான ஆசிரியனுக்காக இங்கே ஒரு அடிக்கப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு விஷயம்னு பார்க்கும். அதுக்கப்புறம் இஸ்ரேலுடைய ஜனங்களுடைய பாவ நிவர்த்தி பண்ணுங்கிற விஷயம் பார்க்கும். இந்த இஸ்ரேல் ஜனங்களை முரட்டாட்ட ஜனங்களுக்கும் அவர் இது பண்ணுறாரு பார்க்கும். அதை அடையாளப்படுத்த உலகத்துடைய பாவத்தையும் சுமந்து தேய்க்கிற ஒரு தேவ ஆட்டிக்குட்டியாக அங்கே இருக்கிறான்னு பார்க்கும். இங்கே வந்துட்டு அந்த போக்காடா விடப்படுற எதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு அக்கிரமத்தை சுமந்து அந்த ஆடு என்ன செய்யறது பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் போகுது. என்ன பார்த்தீங்கன்னா ஆரோன் என்னத்துட்டு தலையில் கை வச்சு தான் அவர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அங்கே
டெலிவரன்ஸ் ஆகி அங்கே விடுதலை பண்ணுறான்னு பார்க்கும். அது வந்து இஸ்ரேலுடைய அக்கிரமத்தை சுமந்து போகுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நிஜமான சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆசாரியர்களே அவனை தைல கலை வச்சு பரவாசை எங்களை விடுதலை பண்ணுங்கிறான விஷயத்த அவங்க சொல்கிறான்னு பார்க்கும். சொல்லி என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விடுதலை பண்ணுற விஷயத்தை அடையாளப்படுத்தணும் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த பாவத்தை சுமந்து, ஏன்னா பாவத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் அங்கே பெறலை, ஏன்னா பரவாசு பெறலை பார்க்கும். ஆனால் பாவத்தோட தான் அவர் ஒரு கொலை குற்றவாளி, ஆனாலும் அங்கே ஒரு விடுதலையாகி போகிற விஷயம் பார்க்கும். இது பண்ணுறாரு பார்க்கும். அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இங்கே ஆசாரியர் நிமித்தம் என்ன செய்றாங்க, விடுதலை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய அக்கிரமத்தை யார் சொன்னா இருந்தால் போக்காட சுமந்து போகுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய அவங்க என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்யற பரவாசை விடுதலையாக்குறதுக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் என்ன செய்யறா பார்த்தீங்கன்னா இயேசுவை விடுதலை பண்ணக்கூடாதுக்காக இங்கே ஒரு விழா பண்ணுறான்னு பார்க்கும். அந்த பரவாசை யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த பரவாசு வந்துக்கிட்டு உலக ஜனங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்க இவர் அக்கிரமம் சுமந்துட்டு வெளியே போகிறான்னு பார்க்கும். ஆனால் அந்த பரவாசி எங்கே வந்து ராஜ்யத்தில் தேவனை கொண்டு வந்து சுவிசேஷத்தை அறிவிப்பான்னு பார்க்கும். அதே மாதிரி கீழ்ப்படையாமல் போனால் இஸ்ரேலின் ஜனங்களை தேவன் என்ன கொண்டு வரனா ராஜ்யத்தில் கொண்டு வந்து என்ன செய்றாரு விடுதலை கொடுப்பாருங்கான விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பரவாசிங்கிற யாருன்னா போக்காடை ஒரு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இப்போ பரவாசி யாருன்னா ஆதாமின் சந்ததின்னு பார்க்கும், இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்து கை கழுவுறதுன்னு பார்க்கனா பிளாத்து வந்துட்டு விடுதலை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு என்ன செய்றாரு இந்த கை கழுவுறான்னு பார்க்கும். அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு இயேசுக்கு வந்து நியாயத்தீர்ப்பு பார்க்கும். அங்கே வந்துட்டு சிலுவையில் அறையறதுக்கு ஒப்பு கொடுக்குறான்னு பார்க்கும். அங்கே வந்து பரவாசையும் அங்கே விடுதலை பண்ணுறான்னு விஷயம் பார்க்கும். அங்கே ஒரு நீதிமானுங்க அதை அடிக்கப்படுறாரு, ஒரு அநீதிமான விடுதலை ஆக்கப்படுறான்னு பார்க்கும். இந்த விஷயம் அவருக்கு பிடிக்கப்படலான்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஆடு அடிக்கப்பட்டு அங்கே அடிச்சுறாங்க. அங்கே வந்துட்டு தோலை அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா பாளையத்து பெருமை பண்ணிட்டு அதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா விட்டுட்டு கை கழுவுறாங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போக்காடையை அங்கே விட்டுட்டு அங்கே என்ன செய்றாங்க பார்த்தீங்கன்னா தன்னை என்ன செய்றாங்க சுத்திகரிக்காங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பிளாத்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இங்கே இயேசு கிறிஸ்துக்கு நியாயத்தீர்ப்பு சிலுவையில் அறையன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு அவர் எங்கே சொல்லுன்னா பாளையத்தை புறம்படி அங்கே வந்துட்டு அறையப்படுறான்னு பார்க்கும். அறையப்படுறதுக்கு இவர் தான் உத்தரவு கொடுக்காரு, அதுக்காகவும் கை கழுவுறாரு. அதுக்கப்புறம் வந்து பரவாசுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாதுங்கிறதுக்காகவும் என்ன செய்யற அந்த கை கழுவுற பார்க்க அந்த ரெண்டு காரியத்தை யாரை தான் பண்ணி வச்சான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிளாத்தை தான் பண்ணி வச்சான்னு பார்க்க, அதான் கை கழுவுறான்னு பார்க்க. அங்கே நிழலான சம்பவத்தில் என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அடிக்கப்படுற ஆடுக்கும் அங்கே ஆடை வந்துட்டு அடிக்கப்பட்டு அந்த பாளையத்தில் புறம்பு பண்ண விஷயத்துக்கும் அங்கே அந்த கை கழுவுறாங்க, தன்னை ஸ்நானம் பண்ணி சுத்திகரிக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த போக்காடை விட்டதுக்கும் அங்கே இது பண்ணுறா பார்க்குது. ரெண்டுக்கும் அடையாள விஷயமா பண்ணுதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். யோவான் 18:28. யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 18 வசனம் 28. அவர்கள் காய்பாவின் இடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற் காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். இவங்க என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த பாவ நிவர்த்தி பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தீட்டுப்படக்கூடாதுங்கிற விஷயத்த அவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு வந்துட்டு நீக்கலாகி இருக்கிறாங்க அதுங்கான விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். பிளாத்து கை கழுவுற விஷயத்தை பார்க்க போகிறோம். மத்தேயு 27:24 சொல்லப்பட்டது. கலகம் அதிகமானதல்லாமல் தன் பிரயோஜனத்தினாலே புரோஜனம் இல்லாமல் என்று பிளாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக தன் கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றார். அதற்கு அந்த ஜனங்கள் எல்லோரும் இவருடைய இரத்த பலி எங்கள் மேலே எங்கள் பிள்ளை மேல் இருப்பதாக என்று சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய இரத்த பலி எங்கள் மேலே எங்கள் பிள்ளையின் மேலே இருக்கப்படுவதாக அங்கே நான் சொல்லப்படுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இயேசு கிறிஸ்துவோடைய அங்கே அந்த வெள்ளாட்டுக்காடாருடைய பலி யாருக்கு அப்ளிகல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இஸ்ரவேலுடைய குடும்பத்தாருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஆரோன் குடும்பத்தாருக்கும் அங்கே அப்ளிகல் ஆச்சுன்னு பார்க்கும். இங்கே வந்துட்டு இந்த இரத்த பலி வந்துட்டு ஒரு சாபமாக இவங்க வாங்கிக்கிறான்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போக்காடாய் விடப்பட்ட அந்த பரவாசை வந்துட்டு விடுதலை ஆக்கினான், பரவாசை அவர்கள் விடுதலை ஆக்கிட்டார்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இவர் வந்துட்டு பரவாசு வந்துட்டு விடுதலை ஆகிறான்னு பார்க்கும். இங்கே வந்துட்டு அந்த இரத்த பலி இஸ்ரேல் ஜனங்கள் வாங்கிக்கிட்டாங்க பார்க்கும்.
கீழ்ப்படியாமல் போனால் வாங்கிக்கிட்டான்னு பார்க்கும். இது வந்து ஒரு அக்கிரமத்தை இவங்க வந்து சுமந்து தீர்க்கிற மாதிரின்னு பார்க்கும். போக்காடா விடப்பட்ட ஒரு விஷயம்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா போக்காடு என்ன பண்ணா அக்கிரமத்தை சுமந்து கண்டு எங்கே போது பண்ணால் வனாந்தரத்தில் போகுதுன்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவ ரத்த பலியை இவங்க வாங்கிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் போகிற விஷயம்னா தேவனை விட்டு வெளியே போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துறதுன்னு பார்க்கும். இதுதான் ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த ஆடு தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்கிறான விஷயத்தை நம்ம படிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6, 7, 10, 11, 12 வாசிக்கலாம். ஏசாயா அதிகாரம் 53 வசனங்கள் 6, 7 மற்றும் 10 முதல் 12 முடிய. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழியை தப்பி தெரிந்து அவனவன் தன் வழியில போனோம். நம்ம கர்த்தர் நம்முடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினால் அங்கிற விஷயம் சொல்லப்படும் பார்க்கும். நாம் எல்லாரும் ஆடுகளை போல் வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனான். இப்போ வந்துட்டு அந்த ஆடு என்னன்னா இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ போக்காடாக எங்கே போடான்னா வழி தப்பி எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது தெரியாத வழியில் அங்கே போய் விடப்படுறாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த போக்காடு மாதிரி தான் அப்படி பார்க்க தேவனை விட்டு தூரம் போட. ஏன்னா போக்காடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அடிக்கப்படாத ஒரு ஆடுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிந்தையை சுமந்து கொண்டு போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அப்போ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ரேன்சம் ஈடுபலியாக வந்துக்கிட்டு ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணுறோம் பார்த்துட்டு பாவி நிவர்த்தி பண்ணுது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளாதவங்க வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா அக்கிரமத்தை சுமந்து இந்த போக்காடாக என்ன எங்கே போடுறோன்னா வனாந்தரத்துக்கு போகப்படுற விஷயத்தை தான் இங்கே அதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லப்படுறது பார்க்கும். அதை நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறது, நம்ம எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து அவனவும் தன் வழியில் போனோம். கர்த்தரோ நம்ம எல்லோரும் அக்கிரமத்தை நம்ம மேல் விழ பண்ணினார் நான் சொல்லிட்டு அவர் சொல்றாரு பார்க்கும். தொடர்ந்து வாசிக்கலாம். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தம் இடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். இந்தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அப்போதும் பார்க்கும் அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்தார், ஆனால் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்பட்டு கொண்டு போகும்போது ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிற முன்பாக சத்தமிடாதிருக்க ஆட்டை போலவும் அவர் தன்னுடைய வாயை திறவாயிருந்தார் விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அவர் நினைச்சிடாது வாயை அப்படிங்கிறான விஷயத்தை திறக்கவே இல்லை அங்கிறான விஷயம் சொல்லப்படும் பார்க்கும். அதுதான் பிளாத்து வந்துட்டு அவர்கிட்ட வந்து ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்கும் போச்சுல அவர் எந்த பதிலும் அவர் வந்துக்கிட்டு ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது அந்த ஆடு மாதிரி பார்க்கும். அந்த ஆடு வந்து எந்த ரியாக்ஷனுமே காட்டாதில்ல, அதே மாதிரி அவர் எந்த ரியாக்ஷனையும் காட்டலும் பார்க்கும். கர்த்தரும் அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமாவை தன்னை குற்றம் நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்தலாம் இருப்பார் என்று கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையிலே வாய்க்கும் என்றார். அப்போ வந்துட்டு எப்படி அந்த வெள்ளாடு வந்து குற்ற நிவாரண பலியாக அடிக்கப்பட்டதோ அதே மாதிரி அடித்ததான் இங்கே இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுறான்னு பார்க்கும். அவர் தனது சந்ததியை கண்டு நீடித்து நாளாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அப்போ சந்ததின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அங்கே வந்துட்டு வெள்ளாடு அடிக்கப்படுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரோனுடைய சந்ததி, ஆரோனுடைய குடும்பத்துக்காக அடிக்கப்படுதுன்னு பார்க்கும். பாவ நிவர்த்தி கண்டு அதை வந்துட்டு அதை நிவர்த்தி பண்ணதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் இஸ்ரேலுடைய பாவத்தையும் அந்த ஆடு வந்து நிவர்த்தி பண்ணுதுன்னு பார்க்கும். இன்னொன்று இஸ்ரேலுடைய அக்கிரமத்தையும் சுமந்து ஒரு போக்காடு போகுதுன்னு பார்க்கும். அப்போ இஸ்ரேவேலிட கீழ்ப்படிந்து ஜீவித்தவங்களுக்கு என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த ஆடனுடைய ரத்தம் வந்துக்கிட்டு நிவர்த்தி பண்ணுதுன்னு பார்க்கும்.
கீழ்ப்படியாமல் இருக்கிற அந்த ஆடு எதை அடையணும், போக்காடுக்கு அதை அடையாளப்படுத்துகிற விதமாக ஒரு விஷயமா இருக்குங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த சந்ததிக்காக நினைச்சிட்டாரு பார்த்தீங்கன்னா என்ன குறிப்பிட்ட என்ன ஆசாரி ஊழியம் செய்கிறவங்க சாகாதபடிக்கு தான் அந்த வெள்ளாட்டுக்கடா வந்துட்டு பலி செலுத்தப்படுது பார்க்கும். இன்னொன்று இஸ்ரேல் சபையாருக்கும் இங்கே வந்துட்டு அப்ளிகை ஆகும், இஸ்ரேல் புத்திரருக்கும் குடும்பத்திற்கும் அந்த அடையாளமாக இருக்குன்னு பார்க்கும். அது அப்ளிகாவும் பார்க்கும். இங்கே அதை தான் சொல்லுவாங்க, சந்ததியை கண்டு நீடித்தலாம் இருப்பான். அந்த சந்ததிங்க யாருன்னா கிறிஸ்துவின் சந்ததின்னு பார்க்கும். அதுதான் சொல்லுது, அவர் தனது ஆத்மாவே வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாக்குவார். என் தாசனாய நீதிபெற தம்மை பற்றி அறிவினாலும் அநேகரை நீதிமாக்குவார். அவருடைய அக்கிரமங்களே தாமே சுமந்து. அநேகரைங்கிறான விஷயம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த உலக ஜனங்களையும் சேர்த்து தான் பார்க்கும். கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு அவர் வந்துட்டார், அந்த மாதிரி விஷயம் அவர் பண்ணுறான் பார்க்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்ததுக்கு தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கான்னு பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுறார், அங்கே வந்து பரவாசு இந்த விடுதலைப்படுறான்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து அதாவது என்ன சொல்றது, அந்த ஒரு ஆள் அடிக்கப்படும், ஒரு ஆள் டெலிவரிஸ் ஆகப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அது அக்கிரமம் சுமந்து போகுதுன்னு பார்க்கும். இந்த டெலிவரன்ஸ் படுற இவங்களுக்காகவும் தேவன் அடிக்கப்படுறான்னு பார்க்கும். அதான் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்திலிருந்து ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தாமை சுமந்து அக்கிரமருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தமும் அநேகரை தம்முடைய பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். நான் விஷயத்தை அங்கே சொல்லுவார் பார்க்க. அது அநேகரை பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமது கொள்ளையாக பங்கிடுவார். நான் விஷயம் சொல்லப்படும் பார்க்க. அந்த பலவான்களை கொள்ளையாக பங்கிடுற விஷயம் எதை அடையாளப்படுத்துதுன்னா உலக ஜனங்களே ராஜ்யத்தை கொண்டு வர விஷயத்தை அங்கே ஒரு அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கு படிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 11, 12, 13 வாசிக்கலாம். எபிரேயர் அதிகாரம் 13 வசனங்கள் 11, 12, 13. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறமே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறமே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறமே அவர் இடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். போதும் பார்க்கும். அந்த வெள்ளாட்டையும் இந்த வெள்ளாட்டு தோலையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காளையினுடைய பலிய தோலையும் அதோடைய கழிவையும் கொண்டு போய் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா பாளையத்து புறம்புல சுட்டரிக்காமல் பார்க்கும். அதை எதை அடையாளப்படுத்தினா இயேசு கிறிஸ்துனுடைய அந்த நிந்தையை தான் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்துவை தான் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஏனென்றால் எந்த மிருகத்துடைய ரத்தம் பாவத்தின் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரதான ஆசாரினாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகத்தின் உடல் பாளையத்தில் புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடி இயேசுவும் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தின் பரிசுத்தப்படுத்தும்படியாக நகர வாசலிலே புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்து புறம்பே அவரிடத்து புறம்பே புறப்பட கடவோம். அதனால விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஏதாவது நிலையான சம்பவம் பார்க்கும். அது அடிக்கப்பட்டு அதோடைய தோல் எங்கன்னா செய்யறதுன்னா பாளையத்தில் புறம்பே அங்கே வந்து சுட்டரிக்கப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வந்துட்டு பலிக்கடா அங்கே பாளையத்து புறம்பே அடிச்சிடாரு, அவர் வந்துக்கிட்டு ரத்தம் சிந்தப்படுதுன்னு பார்க்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வாரியில் அடித்து கிழிக்கப்பட்ட ரத்தமெல்லாம் எங்கே படுற பார்த்தீங்கன்னா அங்கே பரிசுத்த அதாவது எருசலேமில் அங்கே சிந்தப்படுதுன்னு பார்க்கும். எப்படி வந்துக்கிட்டு அந்த ஆடு அடிக்கப்பட்டு 7 தடவை எங்கே சிந்தப்படுதுன்னா அங்கே ஆசாரி கூடாரத்தில் அது சிந்தப்படுது, 7 தடவை துளிக்கிறாங்கன்னு பார்க்கும். அது பரிசுத்தலத்தை எழுதுவது. பரிசுத்தலம் எதுக்கு நிலையாட்டுனா பரிசுத்தம். ஏன்னா எருசலேம் வந்து பரிசுத்த நகரம் என்று சொல்லப்படுது. அங்கேயே இயேசு கிறிஸ்து ரத்தம் வந்துக்கிட்டு சிந்தப்பட்டு அவர் கடைசி சொட்டு ரத்தம் எங்கே வந்துட்டு சிந்தப்படுதுன்னா கடைசி சிலுவையில் வந்து சிந்தப்படுது. அவர்கிட்ட இருந்தது பாடியில் இருந்தது என்னன்னா தோல் மட்டும்தான் இருந்து பார்க்கும். அவர்கிட்ட தோல் தான் இருந்துச்சு பார்க்கும். அதுதான் இருக்குது. ஏன்னா ரத்தம் எல்லாமே அங்கே சிந்தப்பட்டுன்னு பார்க்கும். அதுதான் விஷயம் சொல்லப்படுது. அதை தான் பாளையத்தில் வந்து அங்கே சுட்டரிக்கிற விஷயம் சுட்டரிக்கிற விஷயம்னா அங்கே வந்துட்டு அவருடைய முடிவு அங்கே ஒரு விஷயமா இருக்குங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போக்காடு வந்து வனாந்தரத்துக்கு போக விட்ட விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துக்கிட்டு ஆதாமினுடைய செயல் நிமித்தம் எடுக்கிறது உலகம் வனாந்தரமாப்பட்ட விஷயத்தை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அதனால் அது வந்துட்டு போக்காடு எதை அடையாளத்துன்னா அதாவது கீழ்ப்படியாம் பிள்ளை ஆதாமினுடைய சந்ததியை இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 3, 17, 18, 19 வாசிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 3 வசனங்கள் 17, 18, 19. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து
புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆதாமுடைய தவறு நிமித்தம் நினைச்சிடாது பூமி வனாந்தரமாக்கப்படுது. அவர் நினைச்சிடாரு இவர் வந்து ஏதேனை விட்டு துரத்தப்பட்டு எங்கே போடுறா பார்த்தீங்கன்னா அங்கே வெளியே போகிறான்னு பார்க்கும். அது மாதிரி மண்ணாக இருக்கிறனால அவர் மண்ணான சரீரத்தை கலந்து போடுற விஷயமா இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மண்ணான சரீரம் அப்படின்னா கொடுக்கப்படுறது. அதை எங்கே போய் கலந்து போடுறாருன்னா மரணத்தை கலந்து போட்டு மகிமை சரீராக உயிர்த்தெழு சரீரத்தை அங்கே பெற்றுக்கொள்றான்னு பார்க்கும். இப்போ அந்த போக்காடு எங்கே போனால் வனாந்தரத்தில் போகிற விஷயத்தை எதை அடையாளப்படுத்துன்னா அது வந்துட்டு அக்கிரமத்தை சுமந்து வனாந்தரத்தில் போய் விடப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதாம் வந்துக்கிட்டு கீழ்ப்படியாமல் போய் வனாந்தரத்தில் போகிற விஷயத்தை அடைவாது. ஏதேன் தோட்டத்தை விட்டு அடையாளப்படுற விஷயத்தை அடையாளப்பட பார்க்கும். இந்த அக்கிரமத்தை சுமந்து போகிற விஷயம் எதை அடைன்னா அது கீழ்ப்படிமையாக போன ஜனங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கும் தேவனுடைய இயேசு கிறிஸ்து ரேன்சம் வந்துட்டு அது அப்ளிக்கல் ஆக போதும் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஏன்னா அந்த போக்காடு விடப்பட்டது என்னைக்காடு ஒரு நாள் நினைச்சது அது அக்கிரமம் சுமந்து அன்னைக்கு நினைச்சது வனாந்தரத்தை மறித்து பெரும் பார்க்கும். அப்போது வனாந்தரம் இருந்தது இந்த உலகத்தை அடையாளப்படுத்து. இவங்க என்னைக்காட்டு ஒரு நாள் வனாந்தரத்தில் மறித்து போனாலும் தேவன் உயிர்த்தெழும் போச்சு சபையும் முதலாவது சபையும் ரெண்டாவது உலக ஜனத்தை உயிர்த்திலிருந்து எங்கே கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா அவரை ராஜ்யத்துக்கு கொண்டு வருவாருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். வனாந்தரங்கிற விஷயத்தை வந்து நம்ம படிக்கலாம். ஏசையா அந்த வனாந்தரமாக்குன யாருன்னா சாத்தான் தான் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஏசாயா 14 அதிகாரம் 17, 18 வாசிக்கலாம். ஏசாயா அதிகாரம் 14 வசனங்கள் 17, 18. உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலே மகிமையோடு கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். போதும் பார்க்கும். என்ன சொல்ற உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரத்தை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போகலாம் என்பார். ஜாதியுடைய சகல ராஜாக்கள் அவரவர் தங்கள் அறையிலே மகிமைப்படுத்திருக்காங்கன்னு பார்க்கும். இது யார் அடையப்பட சாத்தானை குறித்து அங்கே சொல்லப்படுது. ஆனால் உலகத்தை வனாந்தரம் அவன் தான். ஏன்னா ஆதாமுக்குள்ள கீழ்ப்படியாமல் கொண்டு போனது யாரும் பார்த்தீங்கன்னா துருபயோகத்தை கொடுத்தது யாரும் பார்த்தீங்கன்னா இந்த லூசிஃபர்னு பார்க்க அவன் கொண்டு போயிட்டான். இவங்களை எங்கே போய் கிடத்திருக்காங்கன்னா பாதாளத்தில் போய் இருக்கான்னு பார்க்க. அதான் சகலுடைய ராஜாக்களும் அவரவர் தங்கத்தன் அறையிலே மகிமைப்படுத்திருக்காங்க. அப்போ ஆதாம் வந்து ஒரு ராஜா போல தான் தேவன் படைச்சிருந்தாரு. எல்லாமே அவர் கீழே வந்து அவர் பாதத்துக்கு கீழே தான் வச்சுருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு கீழே நிலவரவுக்கு இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க பூமியில் நித்திரை பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்க்கும். இப்போ வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே தேவன் உயிர்த்தெழுப்பாருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே இந்த கள்ளன் வந்து என்னச்சே கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு கடைசியாக அந்த ஒரு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைஞ்ச கள்ளன் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு என்ன கேட்குறாருன்னா ஒரு மீட்பை கேட்குறான்னு பார்க்கும். அப்போ அவர் ஒரு விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். படிக்கலாம். லூக்காஸ் விசேஷம் 23 அதிகாரம் 41, 42, 43 வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 23 வசனங்கள் 41, 42, 43. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாவே உனக்கு சொல்கிறேன் என்றார். போதும் பார்க்கும். அந்த கள்ளன் வந்துட்டு தன்னை தப்பிங்களை உணர்ந்து கொண்டான். அப்போ வந்து சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியான் நினைந்து கொள்ளுன்னு இருக்காரு. அந்த ராஜ்யங்கிறத என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா பூமிக்குரிய ராஜ்யம். அதாவது என்னன்னா 1000 இயேசை தான் அவர் சொல்றான்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்துகிட்ட வந்துட்டு கேட்டது பூமிக்குரிய ராஜ்யம் கிடையாது. ஏன்னா இவர் வந்து கொஞ்ச நேரத்தை மறிக்க போறான்னு பார்க்கும். ஏன்னா மறிக்கிறது கன்ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும். அவர் வந்துட்டு என்னன்னா இம்மைக்குரிய ராஜ்யத்தை கேட்கல, பூமிக்குரிய ஒரு அதாவது 1000 இயர்ஸ் தான் அவர் சொல்றாரு பார்க்கும். தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதுல அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் கொண்டு போங்க அப்படிங்கிற அனுசரிச்சு சொல்றாரு. அப்போ நீங்கள் அனுசரி நீர் என்னோட கூட பரதீசில் இருப்பான்ருக்கு. ஏன்னா நீங்கள்
அப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யத்துக்கு போனால் என்னச்சுன்னா உயிர்த்தெழுதலாம் நடக்குன்னு பார்க்கும். உயிர்த்தெழுந்தா தான் கொண்டு போக முடியும் பார்க்கும். ஏன்னா இவனு கொஞ்ச நேரத்தில் சாக போகிறான்னு பார்க்கும். அதான் சொல்லுவார், நீ என்னோட கூட பரதேசி இருப்பாய் என்று சொல்லுகிறேன் இருக்காரு. அப்போன்னா இன்று முதல்னா அந்த விஷயம் நீ பரதேசிக்கு வருவ அப்படின்னா பரதேசிங்கிறது என்னென்னா பார்த்தீங்கன்னா 1000 years kingdom அடையப்படுது. அது ஜீவனை கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். நான் உனக்கு ஜீவனை கொடுப்பேன் அப்படிங்கான விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அந்த கள்ளன் யாரை அடையாளப்படுத்தினா அது உலக ஜனத்துக்கு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இவர் மறிக்கும் போதில் ஞானசானம் எடுக்கல, ஒன்றும் எடுக்கல, ஆனாலும் அவருக்கு ஒரு ரட்சிப்பின் கிரியை அவருக்கு தேவனுக்கு கொடுக்குறான்னு பார்க்கும். இவர்கள் எல்லாரும் எங்கே வருவாங்க பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் வருவாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 7:2. வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 2 வசனம் 7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. போதும் பார்க்கும். ஜெயிக்கிறவனுக்கு தான் கொடுப்பேங்கிறாரு. ஜெயிக்கிற ஆளுகை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்றாருன்னு பார்த்தா பரதேசியின் மத்தியில் இருக்க ஜீவ வருஷத்தை கனியை கொடுப்பேன். பரதேசியில் இருக்க ஜீவ வருஷத்தை கனியை கொடுப்பேன் இருக்கிறாரு. அப்போ பரதேசிக்கு வருவான்னு சொன்னா பரதேசன்னா ஜீவ விருஷம் கனி இருக்குன்னு பார்க்கும். அப்போ உயிர் பிச்சை நான் உனக்கு கொடுப்பேன், உனக்கு என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுப்பேன் அப்படிங்கிற விஷயம் சொல்ல பார்க்குறாரு. அதை பரதேசிக்கு என்னோட பரதேசி இருப்பானுங்கிறாருன்னா ராஜ்யத்தில் வர்றது. ராஜ்யத்தில் என்ன ஜீவ விருஷத்தை கனி கொடுப்பேன்னா உயிர் பிச்சை கொடுப்பேங்கிறான விஷயத்த சொல்கிறான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதாம் தவறு செய்தான். ஆனால் ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்ச கனி இருந்துச்சு பார்க்கும். அதை புசிக்கக்கூடாதுக்காக அங்கே அதை ஏதேன் தோட்டத்தில் துரத்த விடுறாரு. அந்த ஏதேன் தோட்டத்தில் காவல் செய்கிறான்னு பார்க்கும். ஏன்னா எக்காரணத்தை கொண்டு ஆதாம் அந்த ஜீவ வருஷம் கனியை புசிச்சானா அவன் சாக மாட்டான், அவன் உயிர் வாழ்றான் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு. அவனுடைய ஜீவன் தள்ளி போகும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ ஜீவ விருஷங்கிறது என்னென்னா ஒரு உயிர் கொடுக்குற விஷயத்தை இடையில பார்க்கும். தேவன் எப்போ உயிர் கொடுக்காருன்னா அந்த உலக ஜனங்களுக்கு ராஜ்யத்தில் உயிர்த்திலிருந்து ஒரு உயிர் கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சோசூரில் இந்த போக்காடை குறித்து ஒரு நிலனான ஒரு சம்பவமாக இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கான்னு பார்க்க. அதை நம்ம படிக்கலாம். லேவியாகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே விஷயத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்காருன்னு பார்த்தோம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29, 30, 31 வசனங்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனங்கள் 29, 30, 31. ஒரு காசுக்கு 2 அரைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையில் விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். போதும் பார்க்கலாம். இது குஷ்டரோகி பலி செலுத்துறதுக்கு வாங்கிட்டு வந்த 2 குருவி. ஒன்று பலி செலுத்தி அங்கே பாவ நிவர்த்தி பண்ணுது, இன்னொரு குருவி பறக்க விடப்படுதுன்னு பார்க்கும். அது இந்த போக்காடாக போக்காடுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி போக்காக விடப்பட்ட ஒரு குருவி பார்த்தீங்கன்னா அந்த குருவி பார்க்கும். இந்த குருவி அடைச்சி வச்சுருக்காங்க, ஆனால் விலங்குச்சில் கீழே விழாது அங்கே சொல்லுவார். அப்போ ஒரு காசுக்கு 2 அடைக்கணக்குள்ள விற்கிறார் அல்லவா? ஆகினும் அது பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையில் விழுவதில்லை. உங்கள் தலைமயிர் எல்லாம் எண்ணப்பட்டு இருக்குது, அதெல்லாம் பயப்படாதிருங்கள். அணைக்கலாம் குருவியை பார்க்கல நீங்கள் விசேஷித்து அல்லவாரு. அடைக்கலாம் குருவி குண்டுக்குள்ள அந்த அடைச்சி வச்சு போடுது, விடுதலாக்கப்படுது, அது கீழே விழதில்லை அப்படின்றது. ஏன்னா சாகிறது இல்லை அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க பார்க்கும். அந்த அடைக்கப்பட்ட விஷயம் எதுனா பாதாளத்தில் இருந்து டெலிவரன்ஸ் ஆகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதுதான் ஒரு விஷயம் சொல்கிற பார்க்கும். ஆனால் அந்த அடைக்கலான் குருவி காட்டிலும் அதாவது அடைக்கலான் குருவிக்கு தேவன் நினைச்சதா ஒரு உயிர் பிச்சை கொடுக்கும் போச்சுல, நானும் உங்களுக்கு நினைச்சிட்டேன் உயிர் பிச்சை கொடுப்பேன், நீங்கள் பயப்படாதுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான்னு பார்க்கும். இதை கொடுத்து கூட நம்ம படிக்கலாம். லேவியாகமம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் முதல் 7ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். லேவியராகவும் அதிகாரம் 14 வசனங்கள் 3 முதல் 7 முடிய. ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்டவியாதி சொஸ்தமாய் சென்று கண்டால் சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுர் கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொள்ள சொல்லி உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து குஷ்டம் நீங்க
சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிட கடவன். போதும் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒரு குருவி வந்துக்கிட்டு அடிக்கப்படுது, ரத்தத்தை எடுத்து தண்ணீரில் அந்த மிக்ஸ் ஆகி இந்த குருவியை முக்கி நினச்சிடுறாங்க, 7 தரம் நினச்சிடுறாங்க, குஷ்டநோய் மேலே தெளிக்கிறாங்க பார்க்கும். இந்த இது என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா குஷ்டம் நீங்கி சுத்திகரிக்கப்பட்டவன் மேல் தொளிக்கிறது. அப்போ வந்துட்டு அந்த ரத்தம் அதாவது என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா ஆசாரி கூடாரத்தில் அடிக்கப்பட்ட அந்த வெள்ளாட்டுக்கடா ரத்தம் எங்கள் பலிபீடத்து கொம்புலையும் கிருபாசனத்திலையும் தெளிக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த குருவியில் ஒன்று அடிக்கப்பட்ட குருவி, ஒன்று வந்து போக்காடுற மாதிரி, அதாவது பறக்க விடுறது, இது போக்காடுற மாதிரி இங்கே வந்து வெளியே விடுறது. இதனுடைய என்ன செய்யறது, அந்த குருவியின் ரத்தத்தை தொளித்து எடுத்து அதாவது என்ன பண்ணால் குஷ்டரோகி மேலே தெளிக்கிறதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் என்னது பறக்க விடுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ 7 தரம்னு சொல்லி சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்து குஷ்டம் நீங்கப்படுது, இங்கே 7 தரம் திரைக்கப்படுது, இங்கே என்னது இந்த குருவி இங்கே பறக்க விடுறது அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இது எப்போ பார்த்தா இந்த 7 தரம் துறைக்க விடுற விஷயம்னா 7ங்கிறத எதை அடையாளப்படுத்தினா 7ஆம் சபை, அதாவது என்ன 7ங்கிற ராஜ்யத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அங்கே 7 தரம் தொலைக்கப்படுற விஷயம்னா 7 சபையின் காலத்துக்கும் அவங்க வந்து பாவி நிவர்த்தி அந்த அவங்களுக்கு அப்ளிக்கல் ஆகும் பார்க்கும். இங்கே வந்துட்டு இந்த குஷ்டரோகி மேலே தொலைக்கிற விஷயம் என்னென்னா இவங்க சுக நீக்கி எங்கே போகிறாங்கன்னா பாளையத்து புறம்பு இருக்காங்க, இப்போ எங்கன்னா தேசத்துக்குள்ளே விடுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த விஷயத்தை யார் பண்ணுறா, பிரதான ஆசிரியர் பண்ணுறான்னு பார்க்கும். பிரதான ஆசிரியரை காமிச்சதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா தேசத்துக்குள்ளே போவாங்கன்னு பார்க்கும். பிரதான ஆசிரியர் இவங்களுக்கு இந்த பாவ நிவர்த்தி பண்ணுறான்னு பார்க்கும். இந்த பிரதான ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நிலாட்டமாக இருக்கான்னு பார்க்கும். இந்த போக்கா விடப்பட்ட அந்த அடைக்கலங்குருவி யாரையும் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த உலக ஜனத்துக்கு நிலாட்டமாக இருக்குங்கிறான விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சோர்களே நம்ம என்ன பாடம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா போக்காடுங்கிறதான ஒரு விஷயம் பாடம் பார்த்தோன்னு பார்க்கும். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வந்துட்டு பலி செலுத்துகிறாங்க பார்க்கும். பலி செலுத்துறதுக்கு வந்துட்டு ஒரு காளை, ஒரு வெள்ளாட்டுக்கடா, அதுக்கப்புறம் போக்காடை விடப்பட்ட ஒரு வெள்ளாட்டுக்கடான்னு பார்த்தோம். அந்த காளை பலி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலின்னு சொல்லி நம்ம எடுத்ததோ வசன ஆதாரத்தோடு படித்தோம். 2வது வெள்ளாட்டு கடாங்கிறது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலி அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த காளியும் பலியும் இந்த வெள்ளாட்டு கடா பலியையும் ரத்தத்தை எடுத்து கிருபாசனத்தில் துளிக்காங்க, 7 தரம் துளிக்காங்க, பலிபீடத்து கொம்புலையும் துளிக்காங்கன்னு வைக்கிறாங்கன்னு பார்க்கும். பலிபீடம் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது. கிருபாசனம் வந்துக்கிட்டு எதைன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ அவர் தான் மத்தியஸ்தருங்க அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த 7 தரம் துளிக்கிற விஷயம் என்ன, 7 சபையின் காலத்துக்கும் அந்த பிள்ளைகளுக்கு இந்த பாவ நிவர்த்தி பிள்ளை இது அப்பிளையாகன்னு பார்க்கும். அங்கே யாருக்கு வந்துக்கிட்டு அங்கே செய்யப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரோனு குமார்னு பார்க்கும். ஆசாரிப்பு கூடாத வெள்ளி செய்கிற பிள்ளைகளுக்கு பாவ நிவர்த்தி பண்ணி நிவர்த்தியாகுன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலருடைய புத்திரன் பார்க்கும். அவங்களுக்கும் சில இது அப்ளைகள் ஆகும் பார்க்கும். இது எப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை கீழ்ப்படிந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசு ரத்தம் ரான்சம் வந்து அவங்களுக்கு வந்துட்டு அப்ளிக்கல் ஆகும் பார்க்கும். இன்னொன்று போக்காடா விடப்படுற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இஸ்ரவேலில் கீழ்ப்படியாத ஜனங்களும் உலகத்தில் கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அங்கே ஆரோன் தலைமையில் கை வைக்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னா ஆரோன் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அங்கே வந்து அல்லல் தட்டுற விஷயத்தை அடையாளப்படுத்தும். ஆரோனுங்கிற யாரும் சபை வகுப்பார் அடையாளப்படுத்துது. அவங்க சத்தியத்துக்கு அவங்களுக்கு கொடுத்துமே நினைச்சதாக பார்த்தீங்கன்னா அவங்க கேட்காம அவங்களோட அக்கிரமம் சுமந்து வனாந்தரத்தில் போய் மறிக்கான்னு பார்க்கும். இது வந்துட்டு எதை அடையாளப்படுத்துதுன்னா உலக ஜனங்களை அக்கிரமத்தை மறிக்காங்க, ஆனாலும் தேவன் ராஜ்யத்தில் கொண்டு வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்துக்கிட்டு அந்த என்னென்ன அவர் ரட்சிப்பை அருள்வார் ராஜ்யத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணுவார், சுவிசேஷம் கொடுப்பார், அவருக்கு என்ன பண்ணுவார்னா சத்தியத்தை கொடுப்பார்னு பார்க்கும். அதை தான் நம்ம அந்த நல்ல கல்லனுடைய விஷயத்தில் பார்ப்போம். அவர் வந்து பரதேசிக்கு வருவான்னா பரதேசியில் ஜீவ விஷய கனியை கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அதுக்கு தான் குஷ்டரோகத்தை பார்த்தோம். குஷ்டரோகம் நீங்கி தேசத்தில் வர விஷயம் எதையாடன்னா அவங்க வந்துட்டு அவர் அக்கிரமத்தை நிமித்தம் அவங்க பாவத்தின் நிமித்தம் அவங்களுக்கு குஷ்டரோகம் வந்துச்சு, அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டு அவங்க வந்துட்டு ஜெயாலியாக என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தில் போகிற விஷயத்தை தான் இதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். இதுதான் அதோடைய போக்காடை குறித்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் பார்க்கும். அங்கே போக்காடை அங்கே ஒரு விஷயம் அங்கே விடப்பட்டுன்னு பார்க்கும், போக்காடுன்னு விடப்பட்டுன்னு பார்க்கும். இங்கே குஷ்டரோகத்துக்காக போக்காக என்ன பண்ணுறதுன்னா ஒரு குருவி அவங்களுக்கு என்ன டெலிவரன்ஸ் ஆகிற விஷயத்தை அடையாளப்படுத்த பார்க்கும். ரெண்டும் ஒரே விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இவ்வளோ என்னோட பொறுமையோட கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.